கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 96 சங்கீதம் 1 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். அவருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தருக்கு பாடல்களை பாடும் பொழுது நாம் அவருடைய நாமத்தை புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். கர்த்தருக்கு ஏன் பாடல்களை பாட வேண்டுமென்றால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை செய்கிறார். ஆகவே நாம் கர்த்தருக்கு பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவது, மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. புது பாட்டு என்றால் மிகவும் ஒரு சந்தோஷமான நேரங்களிலே தேவன் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு புது பாடல்களை பாடுவோம். உதாரணமாக, இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலிலிருந்து தேவன் விடுவித்த பொழுது அவர்கள் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் சேர்ந்து பாடின பாடல், கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனையும் கடலிலே தள்ளி வெற்றியாய் மகிமை சிறந்தார் என்று அந்த புது பாட்டை அவர்கள் பாடினார்கள். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்விலே கூட கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தது நிமித்தம்தான் நாம் இன்றைக்கு இவ்வாறாக இந்த உலகத்திலே காணப்படுகிறோம். ஆகவே நாம் தேவனுக்கு புது பாட்டை பாட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 40 சங்கீதம் 2 3 சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஹல்லேலூயா. நாம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நாட்களில், இருளின் அந்தகாரத்தில் இருந்த நாட்களில், பாவ சேற்றில் இருந்த நாட்களில் கர்த்தர் நம்மை தேடி வந்து அந்த குழியிலிருந்து, அந்த இருளிலிருந்து, அந்த சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நிறுத்தி அவர் மேல் உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கும் புது பாட்டை நம்முடைய வாயிலே தந்திருக்கிறார். எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை புது பாட்டினாலே அவரை மகிமைப்படுத்துவோம். மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை நம்முடைய வாழ்விலை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக கர்த்தருக்கு புது பாட்டை பாடி கர்த்தரை துதிக்கும்படியான நல்ல கிருபைகளை தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேணுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.